யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ் பரியோவன் கல்லூரிக்கும் இடையிலான 118வது வடக்கின் பெரும் சமர் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகிறது. பிக் மேட்ச் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு வந்த நாள்லேருந்து ஒரு வருஷத்துலேயே முக்கியமான நாள்னு நான் சொல்லுவேன். பிக் மேட்ச் என்னுடைய அப்பாண்ட ஒரே ஒரு நோக்கம் இருந்தது வந்து நான் அவர்கிட்ட ஸ்கூலில் படிக்கணுமென்றது முதலாவது. ரெண்டாவது பிக் மேட்சை சென்ட் ஜான்ஸுக்கு விளையாடி அப்படியாவது சென்ட் ஜான்ஸை வெளில வைக்கணும் கேப்டன் பண்ணின்றது தான் அப்பாண்ட ஒரு நோக்கமாக இருந்தது. 3ஆம் ஆண்டுலேருந்தே பிக் மேட்ச் விளையாடின அந்த அண்ணா மேர் ஃபர்ஸ்ட் லெவனில் இருந்த அண்ணா மேரோடு வந்து அவையோட கதைச்சு இப்படி என்னது பிக் மேட்ச்ண்டா என்னது எப்படி இருக்கணும், அப்படி நான் விளையாடி கேப்டன் பண்ணணும்டா என்ன செய்யணும், அப்படியெல்லாம் கேட்டு அவைக்கும் ஹெல்ப் பண்ணி அப்படி தான் நான் வளர்ந்தேன். இந்த கிரேட் 5 கிரேட் 6 நான் எந்த கிரிக்கெட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அண்டர் 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ஒரே ஒரு எய்ம் இருந்தது பிக் மேட்ச் விளையாடணுமெண்டு தான். எப்படியாவது பிக் மேட்ச் விளையாடி கேப்டன் பண்ணி வெல்லணுமெண்டது. அது வந்து நினைச்சதையும் விட ஒரு வருஷம் பிந்தி நடந்தது அந்த கோவிட் பேண்டமிக்கால். அப்போ அந்த ஒரு வருஷம் அது இன்னும் நான் படிவாக கூட யோசித்து என்ன மாதிரி அந்த சான்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம்ன்றது நான் யோசிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த டைம் வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் நல்ல ப்ரிப்பேர்டாக இருந்தேன். நான் ஃபஸ்ட் இயர் நாங்கள் வென்றோம் பிக் மேட்ச் அபிஷேக்ன கேப்டன்சியில். செகண்ட் இயர் பைசென்ட்னியல் இயர் அது அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டோம் நாங்கள். அதே விட நான் ஒரு வருஷம் வென்றேன். அந்த வருஷம் நான் ரிசர்வாக இருந்தேன். அதான் என் ஃபஸ்ட் இயர் அண்டர் 19 சௌமியன் அண்ணாண்ட கேப்டன்சியில். அதுலேயும் நான் கணக்கு லேர்ன் பண்ணினான். பெரிய அண்ணா மேரிட்டே இருந்து லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணி எடுத்து எந்த கேமில் அப்ளை பண்ணேன். இப்போ ஃபைனல் இயர் எங்களோட பிக் மேட்ச் அது எனக்கு கேப்டன் பண்ணக்கூடியதாக இருந்தது. எங்களோட டீமும் ஓரளவு புது டீமாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ்டான பேர் அந்த வருஷம் சீசனோட போனவே. அப்போ எங்களோட சீசன் ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு புது குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்தவே. அந்த பிளேயர்ஸோட நாங்கள் பேசிக்லேருந்து நல்ல வடிவாக கதைச்சி அவையே நாங்கள் லீட் பண்ணி வடிவாக எங்களோட ஒரே ஒரு டார்கெட் பிக் மேட்ச் வெளில வேணும். அந்த டார்கெட்டுக்கு நாங்கள் போனாங்கள். கடைசி ஒரு மாதம் தான் நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் மேக்ஸிமைஸ் பண்ணி நாங்கள் அந்த பிக் மேட்சை வென்றாங்க. பிக் மேட்ச் வென்ற ஃபீலிங்கை சொன்னால் நாங்கள் அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் நாங்கள் செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க் முழுக்களும் எவ்வளோ முக்கியமானது என்று முதலாவது அந்த ஃபீலிங் வந்தது. பிக் மேட்ச் வென்ற உடனே அந்த ரன் அடித்த உடனே எங்களுக்கு முதலாவதாக வந்த ஃபீலிங் வந்து நல்ல காலம் நாங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டினாங்க, அல்ல இந்த ஃபீலிங் எங்களுக்கு வந்திருக்காதுன்றது தான். ரெண்டாவது எங்களோட பிக் மேட்ச் நாங்கள் வென்ற வருஷத்தில் நாங்கள் தனியாக விளையாடலை, எல்லோரும் ஒரு டீமாக விளையாடினவே. அதனால அந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் சுவையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ அந்த எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே சொல்லியிருக்க விளையாடின 11 பேர் இல்லை, டீமில் இருந்த 18 பேர் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்ட்ரிபியூட் பண்ணி நாங்கள் அந்த பிக் மேட்சை வெல்லக்கூடியதாக இருந்தது. அதோடு எங்களோட கோச் மாஸ்டர் இன்சார்ஜ் மற்ற அந்த எங்களோட குரூப்பில் அவ்வளோ அந்த சீசன் ஃபுல்லாக 6, 7, 8 மந்த்ஸ் வேலை செஞ்ச முழுக்கள்டையும் 0.01% ஆவது ஒரு கண்ட்ரிபியூஷன் இருந்தது. அப்போ அந்த எல்லோரும் சேர்ந்து வந்ததுன்ற ஃபீலிங் வந்து அது மிகவும் நன்றாக இருந்தது. என்னுடைய நீண்ட கால கனவை நான் முடிக்கக்கூடியதாக அதுவும் ஒரு பர்சனல் லெவலில் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்தது. தேங்க்யூ.